இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இவர் எடப்பாடி யோசிக்கிறார், நல்ல காலம் நடக்கும், காலையில் குடுகுடு வண்டி வந்து சொல்லிட்டான், ஏற்கனவே நான் ஊற்றி மூடிட்டேன், இருந்தாலும் அண்ணாமலை ஒழுக்கமாக புரிஞ்சிருக்கலாம். இப்போ பேர் விஜய் தான் தலைவர். அட்லீஸ்ட் நான் ஒரு ஐபிஎஸ் கிட்ட நான் விஜயோடைய படிப்பை குற்றம் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎஸ் ஒழுங்காக கொண்டு வந்திருக்கலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், பிஜேபியோடைய தலைவராக இருந்திருப்பார், தேசிய விஷயங்களை பேசியிருப்பார். நமக்கும் தேசியத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நாம் மாட்டுக்கு இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்கலாம். எதையும் பண்ணலை, கடைசி வரைக்கும் நிம்மதியாக உட்காந்துட்டார். இப்போ அவருடைய ஆட்கள் 30 பேர் தாவி போகிறாங்கங்கிற அளவு கொண்டு வந்து விட்டார். மக்களை தான் நீங்கள் கவரணுங்கிற அவசியம் இல்லை. எம்எல்ஏ இவர் செயற்குழு பொதுக்குழுவை கிட்டத்தட்ட 8 வருஷமாக கையில் வச்சுக்கிட்டு இருந்தவர் எடப்பாடி. சாதாரணமான மனுஷன் இல்லை, எல்லாமே தப்பு. முதல் கோணல் முற்றும் கோணல். இனி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு எதிர் சக்தியாக வர்றதுங்கிறது ஆண்டவன் யாரை வச்சுருக்கான்னு தெரியல.